Introducing Master Trolley. Master Troll. Master Troll. Master Troll. Master Troll. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நாம இன்னைக்கு நீ நாளால பேச போற விஷயம் என்னன்னா, ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்கிற போது இந்த சமூகம் என்ன எதிர்வினை ஆற்றுகிறது, அதை என்னென்ன கோணங்களில் அணுகுகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? பெண்களுக்கு எதிரான அசம்பாவிதங்கள் நடக்கிற போது ஒரு தரப்புல இருந்து நீங்களும் கவனமா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூற்றும், இன்னொன்று பாதிக்கப்பட்டவரை நீங்க எப்படி குறை சொல்ல முடியும் என்ற ஒரு கூற்றும் பார்க்க முடியுது. சரிதானா ஷேர்கான்? ஒரு அசம்பாவிதம் நடக்கிற போது எந்த இடத்துல பெண்கள் பார்த்து நடந்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். பாய் ஃப்ரெண்டோட போறாங்க, டேஞ்சரான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவங்க அங்க பேசிட்டு இருந்தது தப்புதாங்க. சோ பாதுகாப்பே இல்லாத இடத்துக்கு போயிருக்க கூடாது. கரெக்ட். ரீசெண்டா ரயில்வே நிலையத்துல அந்த பெண்ணை ஆண் தள்ளி விட்டுட்டான். காதலை ஏத்துக்கல, கல்யாணம் பண்ண மறுத்தான்னு சொல்லி. கஷ்டமா இருக்குது, இருந்தாலும் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. சோசியல் மீடியா நமக்கு நிறைய சௌகரியங்களை கொடுத்திருக்கு. எல்லோரையும் நம்ம நண்பர்களா நம்ம ஏத்துக்க கூடாது. தவறுன்னு தெரிஞ்சாவே உடனே நம்ம பிளாக் பண்ணிடலாம். நீ என் கூடயே இருந்துரு, நானு வேலு அப்புறம் நீதான். ஆனா உடனே இவங்க காதல் வயப்பட்டு நம்மளுடைய அலைபேசி எண்ணை அவங்களுக்கு கொடுத்துடுறாங்க. நம்மளை பத்தி எல்லா சுய விவரங்களையும் அவங்களுக்கு தெரிவிக்கிறது மிகப்பெரிய தப்பு சார். இது தெரியாம ஓவரா உரண்டு எடுத்துட்டமே. ஒவ்வொரு பெண்ணுக்கும் பாத்தீங்கன்னா தனி மனித ஒழுக்கம் கண்டிப்பா வேணும்னா, இந்த நேரத்துக்கு போகணும், எந்த நேரத்துக்கு போக கூடாது. வாழ்வியல் சார்ந்த கல்வியை ஒவ்வொரு பெண்ணும் கற்றுக்கொள்ள வேண்டும். உன் ஐடியாவை தூக்கி ஹெலிகாப்டர்ல ஏத்த எருமை அது மட்டும் இல்லாம தற்காப்பு கலையும் அவங்க கத்துக்கணும்னு என்னோட வேண்டுகோள். எருமை ஒரு தொழில மச்சான் சார். அவங்களே தற்காப்பு கலை கத்துக்கிட்டு அவங்களே தனி மனித ஒழுக்கத்தோட அவங்க பாத்துக்கணும். கண்டிப்பா இவ்வளோ அழகா ரூல்ஸ் பேசுற நீ ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன், ஆனா நாங்க மட்டும் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். நல்லா இருக்கு. இன்னைக்கு புத்தக படிப்பு மட்டும் தான் இருக்கு, வாழ்வியல் சார்ந்த வாழ்க்கை கல்வி இல்ல. அந்த எங்கெங்கயோ போறீங்க சார் நீங்க. வளர ஆரம்பிச்சுட்டே நாய் காட்டி கொடுக்காட்டாலும் என் வாய் காட்டி கொடுத்துட்டு போகுது. நான் என் பொண்ணா இருந்தா நான் என்ன சொல்லுவேன்னா, உனக்கு எங்க இன்செக்யூர்டா ஃபீல் ஆகுதோ அங்க போகாத. லேட் நைட் வெளியில போறது தப்பு இல்ல, பட் சேஃப்டி அண்ட் செக்யூர்டா போகணும். ஃப்ரெண்ட்ஸா போங்க. ஒரு பேரு ரெண்டு பேரு தனியா போற இடங்கள்ல தான் அசம்பாவிதம் ரொம்ப நடக்குது. அப்படி வா வழிக்கு. ஒரு லேடி ஒன்று ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, பாலியல் துன்புறுத்தல் பண்ணி கீழே தள்ளிடுறாங்க. அந்த அக்கா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் புல் பண்ணி ட்ரெயினை நிறுத்திருக்கலாம், அல்லது ஏதாச்சும் தெரிஞ்சவங்களுக்கு எஸ்எம்எஸோ இல்லை மெசேஜ் எதாவது பண்ணியிருக்கலாம். அவங்க ஒரு கர்ப்பிணி பெண்ணு சொல்றீங்க, அவங்க என்ன கவனமா இருந்திருக்கணும் அதுலன்னு கேக்குறேன். அன் டைம்ல டிராவல் பண்ணும்போது கணவனையோ கூட போட்டு இருந்திருக்கலாம். பைத்தியக்காரங்களாடா நீங்க, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? இப்ப ஒரு கர்ப்பிணி பெண்ணு ஒரு ட்ரெயின்ல தனியா போகணும்னு விருப்பப்படுவாங்களா என்ன? தவிர்க்க முடியாத சூழ்நிலை போயிருக்காங்க. அப்ப உங்களுக்கே தெரியுது அது தவிர்க்க முடியாத சூழ்நிலை. பயணத்தை தவிர்த்திருக்கலாம். நான் சொல்றேன், வெறி கொண்டுருவேன் நான். எதுக்கு நீ இதை பேசுகிற? பயணம் எதுக்கு பண்ணிருப்பாங்க? பொழுதுபோகல ட்ரெயின்ல இங்கேருந்து கூடுவாஞ்சேரி வரைக்கும் போகணும் போயிருப்பாங்க. சும்மா அதிரதுல ஆஸ்பத்திரிக்கு போகணும், வீட்டுல ஆம்பளை துணை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். என்னன்னு தெரியல. அது தேவையில்லாம அந்த வார்த்தையை வாயிலிருந்து வர வச்சிடாத. 12th படிக்கிற பையனும் 10th படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து சென்னையை சுத்தி பார்க்கணுங்கிறது ஒரு ஆசையா இருந்திருக்கு. ஏண்டா கோயிந்தா, என்னடா ரம்ஜானுக்கு பிரியாணி அனுப்புற மாதிரி சொல்ற? அப்ப அடுத்த நாள் சொல்லியிருக்கான், நம்ம ஸ்கூல்ல லீவு போட்டு சென்னையை போய் சுத்தி பார்க்கலாம், வா அம்மா கிட்ட வந்து ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு பிட்ட போட்டான், அதுல லைட்டா செழிப்பாயிட்டு. ஸ்கூலுக்கு 2 பேருமே லீவு போட்டு பைக் எடுத்துட்டு சென்னை வந்திருக்காங்க. சோ வந்துட்டு சுத்தி பார்த்துட்டு போறப்ப லேட் ஆயிடுது. ஆப்போசிட்ல வந்துட்டு ஒரு நிக்கிறாங்க. அந்த பொண்ணு பதட்டத்திலேயும் நாங்க சென்னை இந்த மாதிரி போனோம், எனக்கு ஆசை இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன்னை செக் பண்ணணும். அந்த பையனை அடிச்சு நீ வீட்டுக்கு போடா, நான் அந்த பொண்ணை சேஃபா வீட்டுல விட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. மகாத்மா காந்தி சொன்னாரு, என்னைக்கு ஒரு பொண்ணு நிம்மதியா இந்தியால வெளியே போக முடியுதோ அன்னைக்குதான் நம்மளுக்கு உண்மையிலே சுதந்திரம் கிடைக்குதுன்னு. அந்த பொண்ணும் நம்பி ஏறி உட்காந்துருச்சு. நான் அவங்க போறப்பயே அந்த பொண்ணு மேல தப்பு தப்பா டச் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நெட்ல இருந்து குதிச்சிடுவேன். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. அவனுங்க இன்னும் உச்சத்துல ஏறிடுச்சு. அவருக்கு உச்சத்துல ஏறி பின்னாடி ஒரு பாலடைஞ்ச பங்களா கூட்டு போய் விடிய விடிய பண்ணிருக்கான். சார் இவனை என்ன பண்ண சார்? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா படிக்கலையே பழி போடுறாங்க. அந்த காலையிலேயே அவங்க அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷன் போய் கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அங்க யாருக்கு பாதிப்பு? இவங்க அத்தனை பேர் ஒருத்தர் விடாமல் லிஸ்ட்ல சேர்த்துருங்க.
அந்த வன்புணர்வு சம்பவம் இந்தியாவையே உலுக்கி போட்டுச்சு சார். மருத்துவ மாணவி நிர்பயா வழக்கில் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. பஸ்ல பார்க்கும்பொழுது எல்லா போதையில இருக்காங்கன்னு தெரிஞ்சாச்சு. படிச்ச பொண்ணு உடனே இறங்கிட்டு இருக்கலாம். தேவையில்லாம அவங்களோட வாக்குவாதம் பண்ணி உயிரை இழந்தாள் இல்லையா? 2025ல இன்னமும் அந்த பொண்ணு நைட்டு 10 மணிக்கு மேல வெளியே போனதை தப்புன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். எனக்கு இந்த பொண்ணா நினைச்சு எந்த அளவுக்கு சோகமா இருக்கோ, என்ன நடந்திருக்கோ அதே அளவுக்கு இந்த மாதிரி பேசுறாங்கல்ல அவங்க வீட்டுல இருக்கிற பெண்களை நினைச்சும் சோகமா இருக்குது. நைட் நேரம் நீங்க வெளியில போனதுனால தான் அந்த பொண்ணுக்கு அப்படி நடந்துச்சுன்னு சொல்றீங்க. அப்பனா பகல்ல வந்துட்டு கிரைம்ஸே நடக்கிறது இல்லையா? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. பகல்லையும் நடக்குதுமா, இரவு நேரங்களையும் நடக்குது. பகல்ல நமக்கு பாதுகாப்பு கொஞ்சம் கிடைச்சிடும், இரவு நேரங்கள பாதுகாப்பு கிடைக்காது. அந்த பொண்ணு ஏன் அத்தனை மணிக்கு அங்க போறா, அந்த பொண்ணு ஏன் அந்த பையனோட போறா, இப்படி போனா இப்படிதான் நடக்கும், இந்த கமெண்ட்ஸை பார்த்து இன்னமும் ட்ரிகர் ஆகுதுங்க. பாய்ஸ் ஆர் கிரியேட்டிங், ஆண்கள் அதை கிரியேட் பண்றாங்க. நீங்க ஏன் பெண்களை விக்டிம் ஆக்குறீங்க? அந்த இடத்துல அந்த பெண் தான் தப்புன்னு ஏன் சொல்றீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அத்தனை பாதிப்பும் நம்மள பெண்களுக்கு தான். ஆண் தப்பிச்சுக்கிறான். கற்பு போச்சுன்னா பெண்களுக்கு தான் கற்பு போச்சுன்னு சவுண்டா பேசுறாங்க. ஒரு பொண்ணும் பையனும் ஒன்னா இருக்கிறத ஒருத்தன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டான். யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு அதை விட பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு தாட் அவங்க மைண்டுக்குள்ள வந்துட்டு அதை பண்ண மாட்டாங்க. சபாஷ் சபாஷ். ஒரு தூய்மை பணியாளர் சார், உங்க வயசு தான் இருக்கும். உங்களுக்கு 55 வயசுக்கு மேல இருக்க ஒரு அம்மாவை 24 வயசு பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா மேம் உங்களுக்கு? அந்த அம்மா கவர்ச்சியா காட்டினாங்களா? இந்த கொடுமை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி முடியல. பெண்கள்னாலே வெளியில பார்ட்டிக்கு தான் போவாங்க. எவ்வளவு பெண்கள் வேலைக்காக போறாங்க. கையில காசு இல்லாத பெண்கள், குடும்பத்தை நடத்துற பெண்கள் வெளில போக தான் சார் செய்வாங்க. நைட் டைம்ல 12 மணினாலும் உழைக்க தான் செய்வாங்க அவங்க குடும்பத்துக்காக. இதெல்லாம் கவனிக்க சிட்டில இருக்கிற உங்களுக்கு நேரம் இல்ல. இந்த ஷோவுக்காக நாங்க வந்து பஸ் ஏறோம். அங்க வந்து ஒரு ஆண் வந்து பக்கத்துல போய் நைஸா உட்காந்து தடவிட்டு பேசிட்டு இருக்கிறான். பதிலுக்கு நீ என்ன சொன்ன? அப்புறம் நம்ம மட்டும் அப்படியேதான் அந்த இடத்துல என்ன பண்ணுனா பெண்களா சேர்ந்தா அந்த அவனை செருப்பு கழட்டி அடி அடி நீங்க எல்லாம் அடிச்சீங்கன்னு வைங்களேன், நீங்க பார்த்தேன்றீங்க, நீங்க எதனா பண்ணிருக்கணும். இந்த தப்பு தான் சார் நாங்க டிராவல்ல இருந்தோம். பஸ் நின்னுட்டு இருக்கிற இடமா இருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்துப்பேன். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஏங்க உங்களுக்கு வலிக்குதுன்னா நீங்க தாங்க சொல்லணும், அப்பதாங்க நான் வர முடியும். நீங்க வலிக்கிற மாதிரி எதுக்குங்க நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு கஷ்டம் சொன்னீங்கன்னா தான் நாங்க வருவோம். அந்த பொண்ணு என்ன ரிலேட்டிவ்னு தெரியாதுல நமக்கு. அவங்க அக்செப்ட் பண்றாங்க. இப்போ நான் என்ன பண்ணாத? இந்த பேச்சு ஆரம்பிச்ச 5ஆவது நிமிஷத்துக்குள்ள ஒரு தீர்ப்பே இப்ப நீங்க எழுதிட்டீங்க. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு? அந்த பையன் அவள்கிட்ட பிசிக்கலா ஏதோ பண்ணிட்டு இருந்ததுக்கு அந்த பொண்ணு ஒப்புதல் கொடுத்துட்டா. இத்தனைக்கும் அவங்களாவது அதை பார்த்தவங்க. நீங்க கூட இருந்த குமார் கூட இல்ல. கவனமா இருந்திருக்கலாம். என்ன ஏற்கனவே ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி கவனமா இருக்கணும்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. இந்த இடத்துல என்ன கவனமா இருந்திருக்கணும்? அடிச்சிருக்கலாம் இல்லையா? அங்கேயே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. 100 கால் பண்ணிருக்கலாம். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஒன்ன மாதிரி நான் ஒரு அவர் பார்க்காத அவரு ஒரு நிமிஷத்துல வந்து கேரக்டர் அசாசினேட் பண்றாரு. இவங்களும் ஒரு லேடி தானே. அந்த இடத்துல இவங்க இருந்தாலும் இவங்க அப்படிதான் அக்செப்ட் பண்ணிருப்பாங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அந்த தற்காப்பு கலையை பயன்படுத்துங்கன்னா ஏங்க, நான் அந்த இடத்துல இருக்கும்போது தற்காப்பு கலைக்கு போவேனா 101க்கு போவேனா? ஒரு பொண்ணோட சப்போர்ட் தானங்க எனக்கு வேணும். ஒருத்தங்க வந்துட்டு உங்க வாயை பொத்தி கழுத்துல கையை வச்சு நகை நட்டெல்லாம் கழட்டி கொடுன்னு கேக்குறாங்க. தற்காப்பு கலையா பயன்படுத்துவீங்க அங்க? இல்ல மேடம், முடியாது, பயந்துருவோம். இது வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த சூழ்நிலை ஒண்ணும் பண்ண முடியாதுல. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நக்கல்யா அவனுக்கு சூழ்நிலை வந்து பக்கத்துல பாக்குறவங்க தான் அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அதுக்கு எல்லாரும் தயங்குறாங்க. பயப்படாத. வரட்டாமே சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.